விலாகு தான் கண்டினியூ பண்ணுறேன். நேற்று சாயங்காலம் நான் பயங்கர வேர்த்து கொட்டிருச்சு. அதனால் பார்க்கில் ஒரே ஒரு 2 முடிச்சுட்டு இப்போ அடுத்தாப்பில் உள்ள கிருஷ்ணன் கோவிலுக்கு போனேன். மார்கழி மாதம் போனது தான், அப்புறம் போகவே இல்லை. அதனால் இனிமேல் கிருஷ்ணன் கோவிலுக்கு டெய்லி போகணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வந்து சூப்பராக இருக்கார். இங்கேயுமே நல்ல பூஜை பண்ணுறாங்க. இது ஸ்ரீராம நவமினால் செம்ம பூஜை, செம்ம பிரசாதம், அக்கார வடிசல், சுண்டல், பானகரம், நீர்மோர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சாயங்காலம் ஹோட்டலில் சாப்பிட்றத ட்ராப் பண்ணியாச்சு. வீட்டில் வந்து நல்லா தூங்கிட்டேன். நல்லா மழை பெஞ்சிருக்க போலுக்கு எனக்கு தெரியவே செய்யாது. காலைல பார்த்தா வாக்கிங் போகிறப்ப பார்த்தா எல்லார் வீட்லேயும் மரம் சாஞ்சிருந்தது. நம்ம வீட்டில் உள்ள குட்டியாக ஏதோ 4 செடி வச்சுருக்கோம், என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருந்தது. பட் வந்து ரொம்ப மரமெல்லாம் சாயலை. முருங்கை மரம் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. பக்கத்து வீட்டில் தான் காய்க்குது. ஆனால் காயெல்லாம் இப்போ நின்று போயிடுது. கொஞ்சம் 1 2 தான் காய்க்குது. நிறைய காய் இப்போ வருதில்லை. ஸோ கருவேப்பிலையை நல்லா எல்லாம் தளிர் 4 5 மரம் குட்டி குட்டியாக முளைச்சிருந்தது. பட் இப்போ நல்லா பெருசாகிடுது. கருவேப்பிலை தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யூஎஸில் கருவேப்பிலை 4 கருவேப்பிலை 400 ரூபா. இங்கே வந்து கொத்து கொத்தாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணுவேன். என்னுடைய ஹெல்த்லேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுது. 7.2 இருக்கிற ஹீமோக்ளோபின் வந்து கிட்டத்தட்ட 12.5க்கு வந்ததுக்கு வந்து மெயின் ரீசன் இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் வந்து ஊர்லேருந்து வரப்போ ரொம்ப சிக்காக இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்து எனக்கே என்னை வந்து நான் பிரிஸ்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த கருவேப்பிலை செடி பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு. முருங்கைக்கீரையும் அப்படி தான் ரொம்ப நல்ல மெல்லிசாக கீழே தடுத்து இருந்தது. ஸோ முருங்கைக்கீரையும் நல்லா பறிச்சுட்டு போயாச்சு. நேற்று மழை வந்து அவ்வளோ பெஞ்சு தான். எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோ இடி இடிச்சுது அப்படின்னாங்க. நான் நல்லா ஏசியை போட்டுட்டு பயங்கர வெக்கையாக இருந்தாப்புல இருந்தது. தூங்கிட்டேன். வீட்டில் வந்து சோத்துக்கத்தாழை, ஓமவல்லி, துளசி, எங்கள் வீட்டில் எல்லாமே நான் மெடிசனல் பிளான்ட் தான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து சளிக்கு, காய்ச்சலுக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து மாத்திரையே போட மாட்டேன். மேக்ஸிமம் இந்த கஷாயம், அந்த ஓமவல்லி, துளசியை வச்சு நான் வந்து மேக்ஸிமம் நிறைய தடவை வந்தால் கூட அப்படியே ஓட்டிடுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் வளர்க்குற செடிகள் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை வந்து இன்றைக்கி எடுத்து கருவேப்பிலை குழம்பு பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரையும் ஆஞ்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் மார்க்கெட்டில் வந்து அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷு முருங்கைக்காய், இது வெண்டைக்காய், நெல்லிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, பட்டாணி, இது அவ்வளோமே சேர்ந்து 50 ருபீஸ் தான். அந்த அம்மா வந்து பட்டாணி எனக்கு உரிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் அந்த வேலையும் மிச்சம். நான் வந்து அந்த சாலடு மாதுளம்பழம் கோதோடு போட்டுட்டு இன்றைக்கி பட்டாணியை போட்டு கொஞ்சம் லெமன் புளிஞ்சு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு உப்பு போட்டு நான் கலந்து சாப்பிட்டு பார்த்தேங்க. நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட் சாலட். இதெல்லாம் வந்து சாலடெல்லாம் நமக்கு மனசுக்கு தோணினதை வச்சு பண்ணி பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெசிபிலாம் தேவை கிடையாது. அதுபோல் இப்போ வெண்டைக்காய் பாருங்கள், அப்படி ஃப்ரெஷ் வெண்டைக்காய். இதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிட்டேன். வெண்டைக்காய் அப்படியே போட்டு லேசாக புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு அப்படியே வதக்கி எடுத்துகிட்டேன். இந்த கருவேப்பிலை குழம்பு ரெசிபி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. 3 மினிட்ஸ் வீடியோ. நாளைக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன், டீட்டெயில்டாக போடுறேன். ரொம்ப ஷார்ட்கட்டில் சூப்பராக பண்ணேன். நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.